ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்னைக்கு அழகர் முறையாக தமிழ் அம்மானு கூப்பிட்றாங்க. அப்போ தமிழ் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்றத வாங்க கதைக்கு போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே சித்ரா ஈஸ்வரி கிட்ட என்னம்மா அவங்க பிசாட்டுக்கு தமிழ் சொல்கிற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை நடத்தணும்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானே ஃபங்க்ஷனை முன்னாடி இருந்து நடத்துறேன்ற மாதிரி சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே ஈஸ்வரி எதுக்கு நான் ஏன் சொன்னேன்னு உனக்கு புரியலையா? அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன் சொன்னாலே அது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே சித்ராவும் எனக்கு தெரியுமா, ஆகிற ஃபங்க்ஷன் செலவில் நான் பாதியை கொடுப்பேன்னு சொன்ன உடனே ஈஸ்வரி அதை அவளால் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக முடியாது. அதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷன் அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டை இழுத்து வைக்க முடியுமோ இழுத்து வைக்கிறதுக்காக தான் நான் முன்னாடி இருந்து நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே சித்ரா அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களான்னு சொன்ன உடனே ஈஸ்வரி வேற பசங்களோட ஃபங்க்ஷன் அவங்களுக்கும் கிராண்டாக பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல, அதை வச்சே நான் அவங்கள கவுத்துருவேன். அவளை நான் ஃபங்க்ஷனுக்கு காசு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஊர் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்ரா ஒருவேளை அவள் காசு அரேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி எதுக்கு அவள் ஏதோ குழந்தைய ஏரோப்ளேனில் போய் கூப்பிட்டு வந்த மாதிரின்னு நினைக்கிறியா? அது ஏதோ ஒரு தடவை பண்ணிடலாம், ஆனால் அந்த ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது. குறைஞ்சது 5 to 10 லட்சமாவது அவளுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சுச்சுவேஷனில் நான் உருவாக்கி வச்சுருவேன். சப்போஸ் அவள் கொடுக்கணும்னு நினச்சா கூட கடன் வாங்கி தான் கொடுக்கணும். அதை அடைக்கிறதுக்கே அவளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஆயிரும். அவங்கள கடங்காரன் குடும்பம் நான் ஆக்குறேன் பாரு, இந்த கடன் சுமையிலேருந்து அவங்களால வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் அழகரை வசந்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குடி தமிழ், இன்னைக்கு கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தமிழ் அழகரை பார்த்து தான் எப்படியெல்லாம் அவனை பெற்று எடுத்தோம், எப்படி அவனை கஷ்டப்பட்டு முறையாக பார்த்தோம், அப்புறம் பஞ்சாயத்தில் எப்படியெல்லாம் வாதம் பண்ணி அவனை 2 நாளாவது பார்க்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணுன்றது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அழகரை பார்த்து நான் தாண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெற்ற அம்மா, அது உனக்கு தெரியலையா? யாரோ ஒருத்தர் அம்மானு கூப்பிடுறியே, ஏன்டா இப்படி அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதோட விடாம தமிழ் குழந்தைகிட்ட அப்படி நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் என்கிட்ட இருந்து பிரிய விட்டது தப்பு தான், அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்காதன்னு சொல்லி அழுதுட்டு கையெடுத்து கும்பிட்டு அழகர்கிட்ட தயவுசெய்து என்னை அம்மானு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க தமிழ். இது எல்லாத்தையும் என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு குடும்பமே உள்ள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த பக்கம் என்னடானா தமிழ்லாம் குழந்தை காலிலேயே விழுந்துடுறாங்க. பெத்த தாயா இருந்தாலும் காலில் விழுந்து நான் கேட்குறேன்டா தயவுசெய்து என்னை அம்மானு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு தேம்பி அழுகுறாங்க. தயவுசெய்து இதுக்கு மேலே அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாதரா, அம்மானு கூப்பிட்றான்னு அழுகுறாங்க. இந்த பக்கம் தமிழோட அம்மா தனத்துக்கிட்ட பூடி அவளை போய் சமாதானப்படுத்துன்றாங்க. உடனே தனமும் சமாதானப்படுத்துறாங்க. உடனே சேதுவோட பாட்டி தனத்தை நிறுத்தி அதெல்லாம் நீ ஒன்றும் சமாதானப்படுத்த வேண்டாம், அவளே அழுது அவளே சமாதானம் ஆயிடுவான்ற மாதிரி சொல்றாங்க. மாதிரி அம்மா அழுகிறத பார்த்து மனசு பொறுக்க முடியாம அழகரும் அம்மான்றான். அதை கேட்டுட்டு தமிழ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்னது அம்மா நான் கூப்பிட்ட மறுபடியும் அம்மானு கூப்பிட்றான்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஃபேமிலியும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தனம்லாம் அவங்க அக்கா கிட்ட உன்னை அம்மானு சொல்றாங்கக்கா அப்படின்றாங்க. உடனே தமிழ் என்னையவாடா அம்மானு நீ கூப்பிட்ட, அம்மா தானே அடையாளம் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பக்கம் சேதுவோட பாட்டி என் கொள்ளு பேர அழகருக்கு யார் அம்மானு பெத்த அம்மானு தெரிஞ்சிருச்சுடி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தமிழை பார்த்து போதுமடி, இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நீ இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்த, உன் பிள்ளை உன்னை பார்த்து அம்மானு சொல்லிட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போக்கெல்லாம் வசந்தி அழகரையே தூக்கி அம்மானு சொன்னீங்களா, அம்மாவை கொஞ்சம் அப்படியே பாருங்கன்னு சொன்னோடனே தமிழை பார்த்தோன்னே இங்கே தமிழுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இல்லப்பாண்டி அழகரை பார்த்து பேராண்டி அவங்க அம்மாவை பார்த்து அம்மானு கூப்பிட்றான்னு சொன்ன உடனே அழகரும் தமிழை பார்த்து அம்மானு கூப்பிட்றாங்க. உடனே குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழெல்லாம் சந்தோஷத்துல அழகருக்கு முத்தமலை தான். இங்கே சேதுவோட பாட்டியெல்லாம் அம்மாவா யாருன்னு அடையாளம் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சாமின்னு சாமி கும்பிட்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சேது மீனாட்சியோட விளையாண்டிட்டு இருக்காங்க. அப்போ என்ன மாமா குழந்தையோட விளையாண்டிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டோன்னே நாம விளையாண்டிட்டு இருக்கேன், நீ போய் பொட்டு எடுத்துட்டு வரணும்னு சொன்னோடனே எடுத்துட்டு சேதுட்ட கொடுத்தோடனே எதுக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இரு பொறுமையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட காதுல பொட்டெல்லாம் வச்சுட்டு உனக்கு காது குத்துனா இப்படிதான் நீ ரொம்ப அழகா இருக்கப்பன்னு சொன்ன உடனே ரொம்ப அழகா இருக்கு மாமா, கண்டிப்பா காது குத்துனா இவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சேது மீனாட்சி வேஷம் போட்டிருக்கும் போது மூக்குல இந்த மாதிரி தான் பொட்டு வச்சிருந்தாங்க, மூக்குத்தி மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனாலதான் இப்ப வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட இந்த வாரம் நான் உனக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்ப்பா, உனக்கும் அழகு இருக்கும், அப்ப நீ சமத்து பிள்ளையா இருக்கணும், காதுல கமல் குத்தும் போது நீ அழக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஐஷா அது எப்படி பிள்ளைங்க அழாம இருக்குன்னு சொன்னோன்னே சேது எனக்கும் அதை நினைச்சுதான் ரொம்ப பயமா இருக்கு, மீனாட்சி காதுல கமல் குத்தும் போது ரொம்ப அழுவா இல்ல, அதை நான் எப்படி தாங்கிக்க போறேனே எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு மறுபடியும் மீனாட்சி அங்கே போயிருவாள், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்னோன்னே ஐஷோ இதுல ஏமாம்மா நீங்க வருத்தப்பட வேண்டியது இருக்கு, அதான் அடுத்த வாரம் மறுபடியும் மீனாட்சி வருவாள்னு சொன்ன உடனே சேது இதெல்லாம் உனக்கு புரியாத ஐஷோ, பொண்ணுங்களை பற்றி அப்பாங்களுக்கு மட்டும்தான் புரியும், அவள் வாரம் ஃபுல்லாக என் கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், அவளை பிரியறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட விடாமல் மீனாட்சியும் கண்டிப்பாக என்னை விட்டு பிரியறதை நினச்சி அவளும் கஷ்டப்பட தான் செய்வா, ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் அவளை பிரியும் போதும் நான் அப்பாவை விட்டு பிரிய மாட்டேன்ற மாதிரி அந்த அளவுக்கு தேம்பி எழுவா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுவும் என்னை விட்டு பிரியும் போது ஒரு பார்வை பாப்பா பாரு அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குன்ற மாதிரி சொன்ன உடனே ஐஷு எனக்கும் புரியுது மாமா, எங்கள் அப்பாவும் என்னை பிரியும் போது இப்படிதான் ஃபீல் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் தனம் அழுகுறான்னு சொல்லிட்டு பால் கொடுக்காருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பசி ஆத்தினதுக்கப்புறம் தனம் தமிழை பார்த்து உன் குழந்தை எப்படி சிரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மயில் ரெக்கையை வச்சு காலை நல்லா கிச்சலும் கட்டுறாங்க. உடனே அவனும் நல்லா சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு தனம் பொக்காவாயை வச்சுக்கிட்டு எப்படிலாம் சிரிக்கிறான் பாருன்னு சொன்ன உடனே தமிழ் என்ன என் பையனை பார்த்து பொக்கவாயின்னு சொல்கிறார் அப்படின்னோடனே ஆமாம் அவனுக்கு பல்லு இல்லைல்ல பொக்கவாயின்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன
உடனே தமிழ் வேகமா அழகரை பார்த்து பல்லு முளைச்ச உடனே அவன் சித்தியை நறுக்குன்னு கடிச்சு வச்சிடறான்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் அழகரை கையில தூக்கி வச்சுட்டு நீ என்ன மட்டும்தான் அம்மானு கூப்பிடணும், நீ மத்தவங்க மேல பாசம் வைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எனத்தை எப்படி சித்தின்னு கூப்பிடுறியோ அதே மாதிரி ஐஷு சித்தி இல்ல சின்னம்மான்னு கூப்பிடு. நீ என்ன மட்டும்தான் அம்மானு கூப்பிடணும், மத்த யாரையும் அம்மானுலாம் கூப்பிடக்கூடாது. இந்த உலகத்துல நான் யாரை வேணாலும் விட்டு கொடுப்பேன், ஆனா உன்னையும் உன் தங்கச்சியும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதா? அதனால நீ அம்மாவை மட்டும்தான் அம்மானு கூப்பிடணும். அம்மானு கூப்பிடு அப்படின்னு சொன்னோடனே அழகரும் கியூட்டா அம்மானு கூப்பிடுறான். உடனே தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு இது போதுண்டா தங்கன்னு சொல்லிட்டு கிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா குழந்தைக்கு பண்ணியாச்சு நீ அம்மாவுக்கு பண்ணுவோன்னு சொல்லிட்டு மயில்ரக்கையை வச்சு நல்லா கிச்சனை கட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஐசு சேதுக்கிட்ட அம்மா நான் ரெடி ஆயிட்டேன், குழந்தைய மாத்திக்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சேது எஸ்பி சார் கால் பண்ணி கொஞ்சம் முக்கியமான விஷயம், நீங்க வந்தாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க, நாங்க அதனால போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை பார்த்து நீங்க மலரு ஐஷு 3 பேர் மட்டும் போய் குழந்தைய வாங்கிருங்க, நான் மத்தியானம் வீட்டுக்கு தான் வருவேன், அப்ப நான் அழகரை பாத்துக்கிறேன்னு சொன்னோடனே சரிப்பா நாங்களே போய் கூப்பிட்டு வந்துடும்னு சொன்ன உடனே சேது கருப்புவை பார்த்து எல்லாரையும் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு அழகரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கருப்பு சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி குழந்தைய மாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க. இந்த பக்கம் கோயில்ல தமிழோட அம்மா சேதுவோட பாட்டிக்கிட்ட என்ன இன்னைக்கு பஞ்சாயத்து பண்றதுக்காக ஆளுங்க வரலன்னு சொன்னோடனே சேதுவோட பாட்டி எதுக்கு ஸ்டார்டிங்ல அவங்க எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருத்தரையும் குழந்தைய மாத்துறதுக்காக வந்தாங்க, இப்பதான் நமக்குள்ளேயே எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லாம பேசி நல்லபடியா குழந்தைய மாத்திக்கிறோம்ல, அப்புறம் எதுக்கு அவங்க வரணும்? அதுவும் இல்லாம அவங்களுக்கு இது ஒண்ணுதான் வேலையா, வேற வேலை கிடையாதா? அவங்களும் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலன்னு சொன்னோடனே தமிழோட அம்மாவும் நீங்க சொல்றதும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போ எல்லாரும் மீனாட்சியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க. அப்போ மோகனா சேதுவோட பாட்டியை பார்த்து அத்தை நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டோன்னே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஐஷு குழந்தைய கொண்டு போய் தமிழோட அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஐஷு தமிழ் கிட்ட வந்து அழகரை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தமிழ் ஒன்றும் பேசாம அழகரையும் கொடுக்காம இருக்கிறத பார்த்துட்டு தமிழோட அம்மா அழகர் அவங்கள்ட்ட குட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ் குழந்தை அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திருத்திரம் முடிக்கிறாங்க, இவன் என்னத்த பேச போறாளுன்னு சொல்லிட்டு தமிழ் ஐஷு கிட்ட டைரக்டாவே அழகர்கிட்ட நீங்க தான் அம்மான்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுறாங்க. ஐஷுவும் என்ன பதில் சொல்லன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. இன்னைக்கு எபிசோட்ல அழகர் தமிழ் அம்மான்னு சொன்னதும் நல்லா இருந்துச்சு, இவ சரியான கேள்வி கேட்கறதும் நல்லா இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன மாதிரி சூப்பர் சீன்ஸ் எல்லாம் நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.